பண்ணுற சப்ஜெக்டை வச்சு நம்ம சொல்லலாம். அது அவங்களுடைய படங்கள் ஒவ்வொன்றையும் வச்சு நம்ம கெஸ் பண்ணி சொல்லிடலாம். இவங்க சூஸ் பண்ண படங்களோட லிஸ்ட்டு சொல்கிறேன். கர்ணன், ஜெய் பீம், பைசன். இதற்கு மேலே என்ன சொல்ல முடியும்? ரியல் லைஃப்பில் நமக்கு எல்லாருமே எதிர்பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை எந்த சூழலையும் விட்டு கொடுக்காத சப்போர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக நிற்கக்கூடிய இப்படி ஒரு அக்கா. ஸோ ரஜிஷா விஜயன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்குது. எனக்கு நிறைய பேர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு இருந்துச்சு. அவருக்கு எல்லாருக்கிட்டுமே அன்றைக்கி ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டில் நான் சொன்னேன். எல்லாருமே இங்கே இப்போ மேடையில் இருக்காங்க. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும், இங்கே இல்லாமல் இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்குது, அவருக்கும் ஏன் உள்ளே எவ்வளோ அன்பு இருக்குது அவர்கிட்டன்னு நல்லா தெரியும். ஐம் வெரி கிரேட்ஃபுல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிறதுக்கு. ஆனால் இன்றைக்கி எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு இருக்கிறது உங்கள் மீடியா. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கிட்டும், ஒரு மீடியாஸ்கிட்டும். ஏன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர்னால் நல்ல ஒரு படம் பண்ணுறது. ஆனால் இந்த படம் எடுத்து ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு எஃபர்ட், நீங்கள் நமக்கு கொடுத்துருக்கிற அன்பு, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது கம்மியாக தான் இருக்கும். செகண்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ்கிட்ட. ஏன்னா பைசனோட ஒரு கிராஃப் டே 1 ஆஃப் த ரிலீஸில் இருந்து இன்னைக்கு பார்க்கும்போது இப்படி தான் போயிட்டே இருக்குது. அதோட ரீசன்னா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆனால் அதுக்கு மேலே வேர்ட் ஆஃப் மவுத், எல்லோரும் நல்ல படம் சொல்லி, நிஜமாகவே சொல்லி மற்ற வேறு எல்லோரும் வந்து பார்த்து இன்றைக்கி நம்ம ஒரு படம் பண்ணும்போது நமக்கு எல்லாருக்கும் உள்ள ஒரு கனவு இருக்கும். ஒரு படத்தோட ஷூட்டிங் போகும்போது, ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதும்போது எல்லாமே எல்லாருக்கும் உள்ள ஒரு கனவு இருக்கும் அதோட சக்ஸஸை பற்றி. அந்த சக்ஸஸ் இன்றைக்கி ஒரு ரியாலிட்டியாகி மாறிடுச்சுல்ல. இன்றைக்கி இந்த ட்ரீம், இதுதான் நான் கனவு, இது என்னோடய கனவு இருந்துச்சு. இந்த பைசன் ஷூட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரியாலிட்டியாகி மாறிடுச்சு. அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட தான். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பைசனுக்கும் நம்ம டீமுக்கும் எல்லாருக்கும் கொடுத்த அன்புக்காக. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டு த ஃபேமிலிஸ் ஆஃப் எவ்ரிபடி ஹூ ஹாஸ் ஒர்க்ட் ஆன் திஸ் ஃபில்ம். ஏன்னா பைசன் ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் டிசர்வ் பண்ணுற ஒரு படம். நம்ம காஸ்ட் மட்டும் இல்லை, இதோட க்ரூ, இதோட ப்ரொடக்ஷன், எவ்ரிபடி அவ்வளோ நாள், அவ்வளோ டைம், அவ்வளோ எஃபர்ட் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஐ எம் வெரி ஷுவர் இதில் நிறைய பேருக்கு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் டைம் இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் நீங்கள் நமக்கு கொடுத்த சப்போர்ட்னால தான் இவ்வளோ நல்ல ஒரு படம் நம்மளால் எடுக்க முடிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த ஃபேமிலி ஆஃப் எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ டு மை டியரஸ்ட் மாரி செல்வராஜ் சார். என்னோட கரியர் இப்போ மேம் சொன்ன மாதிரி இது என்னோட 4வது தமிழ் படம். ஒரு ஆர்டிஸ்ட்டு நினைக்கிற யூனோ ஆசைப்படுற மாதிரி ஒரு கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. டு பாரஞ்சி சார், அதித்தி அண்ட் அப்ளாஸ், நீங்கள் இல்லைன்னா இந்த விஷன், இந்த க்ரியேட்டிவிட்டி ஒரு சிறுமையாக மாறவே மாட்டான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் இட் ஃபினான்ஷியலி அண்ட் ஆல்சோ க்ரியேட்டிவ்லி. டு மை டியரஸ்ட் த்ருவ், நான் அன்றைக்கி ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டில் சொன்னேன், ஸ்டார் இஸ் பார்ன் ட்ரூலி ஆயிடுச்சுல. வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. டு எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ், நான் ஒருத்தர் பேர் எடுத்து சொல்லலை பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டிலே த டைம். பட் தேங்க்யூ ஸோ மச். என் இதயத்திலேருந்து சொல்கிறேன், இங்கே எல்லோரும் இங்கே தான் இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் டு த மீடியா. இந்த சப்போர்ட் இனியும் இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி. பைசன் மாரி சாரோட எனக்கு வந்து கர்ணன், மாமன்னன், வாழை, அதுக்கப்புறம் பைசன் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா ஒரு படத்துக்கும் அவரோட கிராஃப்டை பார்க்க கொஞ்சம் பயம் வரும். இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம். மற்ற படத்துக்கெலாம் வந்து சொல்லிவிடுவாங்க இப்படி பண்ணணுன்னு. இதில் அவரே இறங்கி பண்ணுவார். நான் ஒரு கஸ்டமர் மாதிரி ஆகிடுவேன். அதான் உண்மை. ஸோ ஏன்னா அந்த கதையை, அந்த கிராஃப்டை அவர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுவார்ல. ஸோ அதோடு நாங்கள் ட்ராவல் ஆகும். இதில் முக்கியமாக சொல்லணும்னா ஒரு சில ஷார்ட்லாம் நான் வேணான்னு சொல்லுவேன். இப்படி சைலண்ட்டாக நிற்பார். அங்கேருந்து இயக்குனர் வந்து இந்த ஷார்ட் பண்ணி அவரே பண்ண வைங்க அப்படின்னுவார். பண்ணிவிடுவார். பயமாக இருக்கும். ஏன்னா படம் கண்டினியூஸாக ஷூட் பண்ணணும். ஒரு ட்ராவல் இருக்குது படத்தில். அடிக்கடி எதுவும் பற்றாமல், எதுவும் இது ஆடாமல் பார்த்துக்கணும்ல. அந்த ஒரு பயம் இருக்கும். ஆனால்
அவர் கொடுக்குற கான்ஃபிடென்ஸ், டைரக்டர் கொடுக்குற கான்ஃபிடென்ஸில் நம்ம ஒரு கொரியோகிராஃபியில் அவர் ஒன்று பண்ணுவார். துருவோட உழைப்பு வந்து இந்த படத்தில் மிக கடினமான உழைப்பு. ஏன்னா நாங்கள் ஒரு ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டோம். ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு இருப்போம், பிரேக்கில் திடீர்னு கேமரா எடுத்துகிட்டு எதாவது வாங்க போகலான்னு சொல்லுவோம், ஒரு ரன்னிங் ஷாட் எடுக்கலாம், அந்த மாதிரி வந்து போய்டுவாங்க மாண்டேஜ் எடுக்க. ஸோ அது ரெஸ்ட்டே எடுக்கலாமல் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் எழிலோட எழில் 2 பேருக்கும் ஒரே வயசு தான், வயசை ஏற்றி விட்டார். இல்லை எழிலோட ஒர்க்கு ரொம்ப சூப்பர் ஒர்க். நிறையா நான் புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்குறேன் அவர்கிட்ட இருந்து. அண்டு நிவாஸோட மியூசிக், எடிட்டர் அவர் மற்ற படத்தில் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி இந்த படத்தில் அவர் வந்து எடிட்டராக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வாழ்த்துக்கள். படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்தோட முதல் காட்சி நான் தான் வருவேன். அமீர் சார் என்னை நல்லா அடித்தார். 4 தடவை போய் ஹாஸ்பிட்டல்லாம் போய் ஊசிலாம் போட்டுட்டு படத்தோட முதல் காட்சி நான் தான் நடிச்சிருக்கேன். அந்த மீசெல்லாம் வச்சுட்டு வருவேன். லால் சாரோட தம்பியாக நான் தான் நடிச்சிருப்பேன். டைரக்டருக்கு என் மேலே என்ன கோவம்னு தெரியல, போட்டு நான் அடி வாங்கும் போது கேமராமேன் கண்ணிலலாம் தண்ணி வருது, அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இன்னி வரைக்கும் ஞாபகம் இருக்கு. வள்ளியே சூப்பர். அது வள்ளியை பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக அந்த ஒரு அது ரொம்ப முக்கியமான ஒரு அந்த இன்ட்ரோல் பிளாக் சீன் வந்து என்னோடய அசிஸ்டன்ட் வினோத் தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எடுத்தார், இல்லை வினோத் அண்ணன் பண்ணிட்டோன்னு டைரக்டர் சொல்லிட்டாரு. பட்டு அந்த ஸ்லாங்கு தாண்டி அந்த ஊரோட ஒரு மொழி இருக்கும்ல, ஒரு பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் இல்லை. எடுத்தாச்சு. ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்தோம். இல்லை எனக்கும் மைண்டில் இல்லை இது பர்ஃபெக்டாக உட்காரல, இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வள்ளி அங்கே ஏதோ பண்ணிட்டு இருக்கு, வா வள்ளி வா வந்து உட்காருன்னு சொல்லி. ஸோ வள்ளி சூப்பராக பண்ணியிருந்தேன். நான் ஆக்சுவலாக என்ன சொல்கிறேன், நான் இன்னும் படம் பார்க்கல. கண்டினியூஸாக ரஞ்சித் சாரோட ஷூட்டில் இருந்தேன், அதனால் இன்னும் படம் பார்க்கல. நான் இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்கு பார்த்துட்றேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அமீர் சார் இப்போ சொன்னார், அண்ணன் சொன்னார், அந்த கண்ணு ஷாட் சொன்னீங்க. உண்மையிலுமே அது ரொம்ப கஷ்டம். அவரை வந்து அதை அடிச்சுட்டு, ஏன் கஷ்டம்னா டைரெக்டாக வந்து அந்த இடத்துல ரெயின் எஃபெக்ட், மழை பெய்யும், கண்ணை ஓப்பன் பண்ணவே முடியாது. ஆனால் வந்து இல்லை அந்த ஷாட் வேணும்னு சொல்லி மாரி சார் கேட்ட உடனே சரி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்படின்னா கண்ணு நம்ம திறந்துருக்கும் போது டைரெக்டாக மழை துளி எப்படி குத்துனா ஊசி குத்துற மாதிரி குத்தும், டக்கு 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 டக்குன்னு விழும். அந்த ஒரு 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 ஃபியூ செகண்ட்ஸ் அந்த கண்ணை அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாரு. சூப்பர் சார், சூப்பர். அதேமாரி பசுபதி சார் வந்து நான் வெயிலில் வந்து நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய அவர்கிட்ட வந்து கற்றுக்கலாம். ஒரு கதாபாத்திரத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் பண்ணுறது இருக்கட்டும். அந்த கிளைமேக்ஸில் வந்து சேத்துல அடித்து தள்ளி அவர் வந்து கதறுவார். அது வந்து அது எடுக்கும் போதே வந்து மாரி சாரோட படம் வந்து எப்படின்னா, நாங்கள் ஸ்பாட்டில் எடுக்கும் போதே அந்த ஒரு எமோஷன் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். அந்த ஸ்க்ரீனில் இது எப்படி இருக்கும், ஆடியன்ஸ் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற ஒரு விஷயம் வந்து அங்கேயே நம்மளுக்கு பயங்கரமாக எமோட் ஆகும். கர்ணனில் வந்து லால் சார் அந்த ஃபயர் ஆகும்போதும் சரி, இதில் வந்து பைசனில் வந்து அவர் அந்த பெட்டியை திறந்து பாருங்கள் என் புள்ள கெட்டால் வந்து கபடி பிளேயர் சொல்கிற அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து லைவ்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து தியேட்டரில் என்ன மாதிரி மூமெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி. ஸோ எல்லாருமே அதேமாதிரி ரஜிஷா வந்து அந்த அந்த பிளட்டெல்லாம் மூஞ்சில் அடித்து, ஸோ எல்லாருமே அவங்க பர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அண்ணன் வாத்தியார் பயங்கர எமோஷனாக அவரோட நான் வந்து தீரன்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் நடுவில் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப மெச்சூர்டாக அந்த கேரக்டரை பார்க்கும்போது ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு. ஸோ வாழ்த்துக்கள்ண்ணே, இன்னும் மேலும் மேலும் பெருசாக பண்ணணும் நீங்கள். அண்டு திங்க் மியூசிக் சந்தோஷ்க்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக ப்ரொடியூசர் ரஞ்சித் சார் அண்ட் அப்ளாஸ் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பயங்கர பூம் பண்ணி கொண்டு போனீங்க. அதை தாண்டி இந்த பைசனை ஏற்றுட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கதாபாத்திரங்களை வந்து போட்டு பாடாப்படுத்துவார்னு புலம்பியிருக்காங்க. கதாநாயகர்கள் கண்ணீர் விட்டு அழுது கூட நான் பார்த்துருக்கேன். ஆனால் முதல் முறையாக ஒரு படத்தில் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து கண்ணீர் விட்டு புலம்புன ஒரு விஷயம் வந்து இந்த மேடையில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நான் நினைக்கக்கூடிய நபர், துள்ளலான துடிப்பான இசையில் தனக்கென்று ஒரு தனி பாணி. நீங்கள் எப்படி பார்த்து ஆராய்ச்சி செஞ்சாலும் எந்த சாயலுமே தெரியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. பைசன் படத்தில் கதைக்கு மிக பொருத்தமான கனக்கச்சிதமான இசையை கொடுத்திருக்கும் இசையமைப்பாளர் திரு நிவாஸ் கே பிரசன்னா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன்.
எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் மேல் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப ஒரு 2-3 நாளாக படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து நான் கொஞ்சம் ஏதோ ஒரு நியூட்ரல் ஜோனில் எங்கேயோ ஒரு ஸ்பேஸில் தான் இருக்கேன். என்ன நடக்குதுன்னு தெரியல ஆக்சுவலி. பிகாஸ் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இதுதான் வந்து ஒரு என்னை நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு படமாக நான் பார்க்குறேன். அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த என்னுடைய இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு ரொம்ப நன்றி. யூனோ ரஞ்சித் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஸோ பைசன் வந்து என்னென்னா வந்து லைக் ஒரு 2 எமோஷ்னலான ஒரு பீப்புள். லைக் என்னுடைய டைரக்டர் ஆல்மோஸ்ட் நீங்கள் விப்லாஷ்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் வந்து அந்த அவனுடைய மாஸ்டரோட ஒரு சிரிப்புக்காக அந்த படம் ஃபுல்லாக ட்ரம்ஸ் வாசித்து கடைசி அந்த ஒரு சிரிப்பு வரும்போது அந்த படம் முடியும். எனக்கு தெரிஞ்சு மாரி செல்வராஜ் சாரோட ஒர்க் பண்ணது அப்படி தான் இருக்குது. ஸோ அது வந்து அட் த எண்ட் அந்த படத்தில் சொல்கிற ஒரு விஷயம், அந்த ஒரு ஆர்ட்டுக்காக, அந்த கிரேட்னஸ்க்காக அந்த பையன் வந்து வாசிட்டே இருப்பான். ஸோ இந்த படத்தில் என்னென்னா எவ்வளோ வாசிப்பேன், இப்படி வாசிப்பேன், தலைகீழ வாசிப்பேன், இப்படிலாம் வாசிச்சிருக்கேன், மேலே வாசிச்சிருக்கேன், கீழே வாசிச்சிருக்கேன். சார் வந்து ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னடா அது எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு. அப்புறம் அப்போ எதுவுமே சொல்லலை எனக்கு. அப்புறம் வந்து அவர் எங்கே இது பண்ணார்னா, படம் முடிஞ்சு எல்லா இன்டர்வியூஸில் என்னை பற்றி பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ என்னுடைய ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்ஸ். இன்றைக்கி காலையில் கூட ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா இந்த ஆப்பிள் ஸ்டோருக்கு சும்மா ஏதோ மவுஸ் வாங்குறதுக்கு போயிருந்தேன். அப்போ என்ன ஒருத்தர் பார்த்துட்டு ஓடி வந்து கண் கலங்கி லிட்டரலி அழ ஆரம்பிச்சிட்டாரு இந்த பைசன் படத்தோட பாடல்கள்லாம் கேட்டு. ஐ திங்க் ஒரு டெக்னீஷியனோட ஒரு பெஸ்ட்டை வந்து நமக்கே நம்ம யாருன்னு தெரியாது. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப கடினமாக இருக்கும். அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு நான் யாருன்றதை புரிய வச்சதே என்னுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் சார் தான். இதை நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன் சார். ஐ திங்க் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு வாட் யூ ஹவ் டன் ஃபார் மீ. இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு நபரை நான் தேங்க் பண்ணணும். நான் இப்போ அந்த இண்டஸ்ட்ரியில் இருந்து என்னுடைய சக்ஸஸ் வந்து ஒரு பாதியாக ஒருத்தருக்கு போகணும், அது திங்க் மியூசிக் சந்தோஷ்க்கு தான் போகும். ஐ திங்க் நான் வந்து எங்கேயோ கீபோர்டு வாசிச்சுட்டு இருக்கும்போது நீ படம் பண்ணணுன்னு சொல்லி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து நீ படம் பண்ணுன்னு என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி விட்டார். நான் அந்த மாதிரி மனநிலையிலே இல்லை. ஸோ இன்ன வரைக்கும் நான் வாங்கியிருக்க அத்தனை சக்ஸஸ்க்கும் பாதியாக ஒரு பொண்ணு அவருக்கு தான் போகும். தேங்க்யூ சந்தோஷ்ண்ணா, தேங்க்யூ. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் வர்ஷா ஃப்ரம் திங்க் மியூசிக். தேங்க்யூ வர்ஷா, யூ ஆர் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் டெலிவரிங் மியூசிக் அண்ட் எவ்ரி திங். தேங்க்யூ ஸோ மச் வர்ஷா, தேங்க்யூ. என்னுடைய கேஸ்ட் த்ரூவ், ஐ காட் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். த்ரூவ், அனுபமா, ரஜிஷா, அமீர் சார், பசுபதி சார், சுப்ராயன் மாஸ்டர், எல்லாரும் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் சச் லெஜெண்டரி பீப்புள். அதாவது ஒரு நமக்கு நல்ல கிராஃப்ட் வச்சுருந்துமே சரியான ஆட்களோட ஒர்க் பண்ணும்போது அதோட மேஜிக்கே தனி. அது இந்த படத்தில் நான் ஒரு மொமெண்ட்டுமே ஃபீல் பண்ணேன். ஸோ பைசன்லேருந்து எனக்கு ஒரு விஷயத்தை நான் இந்த படத்துலேருந்து கற்றுக்கிட்டது என்னென்னா, அவர் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி எழில் சார் பேசிகிட்டு இருந்தார். ஐ திங்க் ஐ ஆல்சோ டேக் திஸ் அஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. மியூசிக் வந்து ஒருவரை மேல்நிலைப்படுத்துவதாக மட்டுமே இருக்க வேண்டும்ன்றது வந்து இந்த படத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஐ திங்க் இதுக்கப்புறம் பண்ணுற ஒவ்வொரு படங்களிலுமே அந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் மியூசிக் பண்ணணும். ஐ திங்க் ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து பண்ணணுன்றது நான் கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மீடியா வந்து கான்ஸ்டன்ட்லி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு படத்துக்கும் ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ எடிட்டர் சக்தி, எழில் சார், மதன் சார், எவ்ரிபடி, அதித்தி, தேங்க்யூ ஸோ மச் for making this happen. I'm very very happy. I'm very very grateful. Thank you so much. Thank you.